என் பேர் வந்து ஜனார்த்தினி ஆறுமுகம். நான் வந்து எம்பவர் என்ற ஒரு என்ஜிஓவில் வந்து வேலை செய்கிறேன். அதாவது பெண்கள் உரிமைக்கு வந்து போராடுற ஒரு என்ஜிஓவில் வந்து நான் வேலை செய்கிறேன். சர்வதேச மகளிர் தினத்துக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த 18ஆம் தேதி மார்ச் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதாவது பத்தாலிங் ஜாயா படாங் அஸ்தாக்காவில் வந்து 2 மணிக்கு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்குவோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் ஏன் வந்து இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம் என்றால், இந்த வர பொது தேர்தலுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு அரசாங்கத்தை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த 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 முக்கியமான ஒரு முயற்சி ஏன் செஞ்சுருக்கோம்னாக்கா, எங்களுக்கு வந்து பெண்கள் வாக்காளர்கள் வந்து இந்த முக்கியமான ஒரு 13ஆம் தேர்தலில் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான குரல் கொடுக்கணும். அதாவது இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து நியாயமாக நடக்கணும். அது சம்பந்தமாக நாங்கள் வந்து 6 குறிக்கோள்கள் வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோம். அதாவது குறிக்கோள் என்னன்னாக்கா, ஒரு சுத்தமான நியாயமான தேர்தலை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். 2வது வந்து நியாய சம்பளம். அதுக்கடுத்து வாழ்க்கை நிலையை வந்து முன்னேற்றணும். அதாவது தேவையான விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் மக்களுக்கு வந்து செய்து கொடுக்கணும். 4வது வந்து லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். மேற்கொண்டு பெண்களுக்கு நடக்கிற வன்முறை வந்து இந்த நாட்டில் வந்து இதோட ஒழியணும். அதாவது பெண்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை நடக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முக்கியமான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான சின்னம் என்ன என்றால், இந்த வெள்ளை கையுறை. இந்த வெள்ளை கையுறை எதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்றால், இந்த வெள்ளை கையுறை வந்து ஒரு சுத்தமான நியாயமான ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அறிகுறி. இந்த நியாயமான சுத்தமான ஒரு அரசாங்கம் வந்து நிச்சயமாக எங்கள் 6 கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவாங்க. வரப்போகிற தேர்தலில் இந்த 6 கோரிக்கைகள் வந்து நாடு முழுதும் பெண்கள் வந்து யார் இந்த வரப்போகிற தலைவர்களோ தலைவிகளோ இந்த 6 கோரிக்கைகளை வந்து பூர்த்தி செய்யணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். எப்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண் வாக்காளர்கள் வந்து அவங்களோட குரல் வந்து எந்த தேர்தல்லையும் நம்ம வந்து கேட்க மாட்டோம். ஏன்னா முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட கோரிக்கைகள் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசம் உருவாக்கலாம் என்று எதிர்பார்க்குறோம். ஸோ பெண்கள் வந்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும்னு என்று நாங்கள் கேட்குறோம். பெண்கள் நிச்சயமாக முன் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக அவங்க உரிமையை வந்து அவங்க கற்றுக்க போகிறாங்க. ஏன் வந்து அவங்க ஒரு பெண் வாக்காளராக இந்த நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சில வேண்டுதல்கள் இருக்கும். ஸோ அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து நிச்சயமாக அங்கே வெளிப்படுத்தலாம். ஏன்னா பெண்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு நடக்கிற வன்முறை வந்து குறைஞ்சதில்லை. அது மேற்கொண்டு வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து சரியான நடைமுறைகள் எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண்பிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அதே நேரத்தில் வந்து பெண்களோட வேலை பங்கேற்பு வந்து ரொம்ப இந்த நாட்டில் வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாக்கலாம். ஆனால் அரசாங்கம் வந்து அதை இன்னும் செஞ்சு கொடுக்கல. ஸோ இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து நம்ம நியமிக்க போகிற ஒரு அரசாங்கம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கோம் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்.